என் பேர் வந்து ஷில்பா. நான் கேகே நகர்லேருந்து வரேன். சந்தோஷம். வாராகி அம்மன் உங்களுக்கு எப்படி தெரியும்? எவ்வளோ நாளா வழிபட்டுட்டு இருக்கீங்க? அம்மா உங்களுக்கு நடத்தின அற்புதங்கள பத்தி சொல்லுங்க. நெறைய அம்மா வந்து தினம் தினம் எனக்கு நடத்திட்டு இருக்கா. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா, அதுக்கு காரணம் என் தேவி வாராகி, தண்டினி, தண்டநாதா தான். ஏன் அத நான் சொல்வேன்னா, நான் மதத்த பத்தி பேசுன்னு யாரும் என்ன தப்பா நெனச்சுக்கணும். ஆக்சுவலா நான் வந்து ஒரு முஸ்லீம். ஓ! முஸ்லீமா இருந்து இன்னைக்கு அம்மாவ உபாசனை எடுத்து இன்னைக்கு நான் குறி மேடை வச்சிருக்கேன். எனக்கு அத விட பெருமை என்னன்னா, இன்னைக்கு யாரெல்லாம் கேவலமா நெனச்சாங்களோ, அவங்க என் காலடியில விழ வச்சு மன்னிப்பு கேட்க வச்சா. அந்த ம். மாரி ஒரு சக்தி உள்ள தேவி அவ. கலியுக ராணி, மகாராணி அவ. இன்னொரு விஷயம் என்னன்னா, அ என்ன மாரி திருநங்கைங்களுக்கு வந்துட்டு என்ன மாரி லைஃப் அமையும், எப்படி என்ன படிச்சு நம்ம என்ன பண்ணாலும் ஒரு கேள்விக்குறி எப்பவுமே இருக்கு. இருக்கும். அப்படி இருக்கிற டைம்ல நான் ஒரு பையன மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அவங்க வீட்ல நெறைய ப்ராப்ளம் எங்களுக்கு ட்ரபிள் குடுத்தாங்க. அந்த பையனுக்கு வந்து எப்படி சொல்றது? மனசளவுல நெறைய விஷயங்கள் ஏன்னா இப்ப சோசியல் மீடியால நெறைய பார்க்குறீங்க. எங்க லவ்வு, எங்களுடைய இது எப்படின்னு சொல்ட்டு. அப்போ அவங்க வீட்ல நெறைய பிரச்சனைலாம் பண்ணாங்க. அப்போ இந்த அம்மா வந்து YouTubeல இந்த அம்மாவது ஃபோட்டோ மட்டும் வந்துட்டு இருந்தது. எனக்கு வந்து சாமி எப்படி கும்பிடுறதுன்னு தெரியாது. இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. திடீர்னு நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த அம்மா விக்கிரகம் என்ன பண்ணிட்டேன், லட்சுமி குபேரர் கோவில் போனேன். அப்ப அங்க போகும்போது என்னாச்சுன்னா, இந்த அம்மா அது ஒரு ஒரு விக்கிரகம் இருந்தது. ஒரு 5 இன்ச்சுல. எல்லாம் என்ன சொன்னாங்க, "உனக்கு இதெல்லாம் தேவையா? நீ வந்து ஸ்டேஜ் டான்ஸர். இதெல்லாம் ஏன் பண்ற?" அப்படின்னு கேட்டாங்க. "இல்ல எனக்கு புடிச்சிருக்கு. என் அம்மாவா நான் நெனைக்கிறேன். ம். அதனால எனக்கு இந்த அம்மாவ நான் வாங்க போறேன்னு" சொல்லிட்டு வாங்கிட்டு வர்றதுக்குள்ள, நான் வந்திருக்கிற ஆட்டோ பக்கத்துல பன்றி அப்படியே நிக்குது அந்த இடத்துல. ஆஹா. பன்றி நின்னோனே எனக்கு அப்படியே அப்படியே எனக்கு அப்படியே ஷாக்கு. என்னடா இது இந்த அம்மாவ இப்பதான் வாங்குனேன், இந்த அம்மா வந்துட்டாங்க. கொஞ்சம் தூரம் பார்க்குறேன் அத காணோம். அந்த ம். இடத்துல காணோம். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு, நான் வாங்குன நாளே ஆஷிரா நவராத்திரி நாள் தான். ஆனா எனக்கு அத பத்திலாம் நான் சொல்றேனே எனக்கு எதுவும் தெரியாது. நான் டெய்லி விளக்கு போட்டு அம்மாக்கு நான் என்னென்ன குக் பண்றேனோ அதெல்லாம் வச்சுட்டுருப்பேன் நானு. ம். நான்வெஜ் யூஸ் பண்ண மாட்டேன். என்னென்ன தேவையோ அதெல்லாம் வச்சுட்டுருந்தேன். இதனால ஸ்டார்ட்டிங்ல என்னன்னா, எனக்கு சில ப்ராப்ளம்கள் வந்தது. ம். ம். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் நம்ம பண்ணும்போது, அந்த கர்மா நம்மள விடாது பண்றதுக்கு. ஏன்னா அந்த அம்மா வந்துட்டான்னா எல்லாமே நம்மளுக்கு கைக்கூடி குடுத்துருவா. அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா, இந்த மாரி வந்துட்டு நெறைய ப்ராப்ளங்கள் வந்தது. என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும். "நீ என்ன எப்ப பார்த்தாலும் சாமிக்கே எல்லாம் பண்ற. எது சமைச்சாலும் மொத சாமிக்கு தான் குடுக்குற." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. எனக்கு அவ தான் முக்கியம். ம். அவ வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கா. நீங்க அந்த மாரி சொல்லக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு எங்க வீட்டுக்காரு ஒரு படி மேல நான் ஒரு விஷயம் பண்றேனோ இல்லையோ, தூங்கி எந்திச்சோனே அந்த தேவிக்கு என்ன தேவையோ அத பண்ணிடுறாரு. அது மாரி நான் வந்து டெய்லி எனக்கு என்னென்னலாம் தோணுதோ அவளுக்கு எல்லாமே போட்டு நான் அழகு பார்ப்பேன். சிறப்பு. இன்னைக்கு நான் அவளால நல்லா இருக்கேன். சந்தோஷம். அதனால அம்மாவோட பெருமைய பேசுறதுக்கு நான் இங்க வந்திருக்கேன்.